வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் 2 மாம்பழ துண்டு எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக பலபலன்னு வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை 2 கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி மட்டன் குழம்புங்க. ரொம்ப சூப்பராக வச்சுருக்குறோம். ரொம்ப அருமையாகவும் வந்திருக்குது மட்டன் குழம்பு. அது கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெறும் வேக வச்ச முட்டை மட்டும் ஒன்று வேக வச்ச முட்டை ஒன்று வச்சுட்டு இந்த முட்டையை இப்படி 2ஆக கட் பண்ணி அதில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இது யார் யாருக்கு பிடிக்குன்றத சொல்லுங்கள். அடுத்த ஸ்பெஷல் இன்றைக்கி மட்டன் தண்ணி வச்சு ரசம் வச்சுருக்கோங்க. ரொம்ப சூப்பராக மணமாக வந்திருக்குதுங்க. ஜம்முன்னு இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் மிளகு ரசன்றதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த மட்டன் தண்ணி வச்சு ஒரு அருமையான மிளகு ரசம் தான். இதுவும் ஜம்முன்னு வச்சுருக்குறோங்க. மெத்தடு வேறு ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைய சமையல். அவ்வளோ தூயமல்லி அரிசி சாதம், மட்டன் குழம்பு, மாம்பழம், வேக வச்ச முட்டை, மட்டன் ரசம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். சிம்பிளாக முடிச்சிட்டோம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.